அப்படியே உங்கள் முகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்து முகத்தெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல எனக்கு ஆசை வந்திருக்கு. இப்படி தான் ஒரு முறை எங்களை எல்லாம் ஆளாக்கிய நம்முடைய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னார். அதில் குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு சென்ற போது இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். 2 நிமிஷம் பேசாமே இருந்திருக்கிறார். எல்லாருக்கும் கொஞ்சம் வேப்பாகி போயிடுச்சு. ஏன்னா உடம்பு சரியில்லையா, தொண்டை கிட்ட சரியில்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த உணர்வு தான் எனக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு. முதல்ல எல்லாருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி. ஜெர்மனியில் நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் தமிழ்கனவு நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அருமை தம்பி டிஆர்பி ராஜா அவர்களே, ஜெர்மனிக்கான இந்திய தூதரகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு அபிஷேக் துவே உள்ளிட்ட தூதரக அதிகாரிகளே, அரசு செயலாளர்கள் அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்களே, தாரேஸ் அகமது ஐஏஎஸ் அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் இந்திய தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகிகளை, ஜெர்மனி மட்டுமல்ல பல்வேறு ஐரோப்பிய நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் உடன்பிறப்புகளே, என்னுடைய துணைவியார் வந்திருக்கிறாங்க, கோச்சிக்கூடாது. என்னுடைய துணைவியார் துர்காவதி ஸ்டாலின் அவர்களே, கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, வணக்கம். பல்லாவாரத்தை கேட்கிறப்போ, மகிழ்ச்சியை பார்க்குறப்போ நொடியில் தமிழ்நாட்டுக்கு டிராவல் பண்ண உணர்வு ஏற்படுச்சு. மனிதன் எங்கே போனாலும் அவருடைய வேறு இருக்கிற தாய் நிலத்தை மறக்க மாட்டான். அப்படித்தான் உங்களுடைய நினைப்பும் எப்பவும்